சென்னைக்கு அருகே உள்ள பூவிருந்தவள்ளி அடுத்த கோவில் நகராக விளங்குவது மாங்காடு பேரூராட்சி குப்பை நகராகவும் தற்போது காட்சி தருகிறது. குண்டும் குழியுமான சாலையால் நடப்பதற்கும் லாயக்கற்ற நிலை ஏற்பட்டு இங்கு வசிக்கும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்து ஓய்ந்து போன மக்கள் வேறு வழியின்றி சகதிவான சாலையில் நாற்று நட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சி மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ள மாங்காடு பேரூராட்சி காமாட்சி அம்மன், கங்கை அம்மன் என்று கோவில் நகராக விளங்கும் ஊர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிக்குள் அடங்கும் இப்பகுதி ஒட்டுமொத்த அதிகாரிகளின் புறக்கணிப்பால் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் என்று ஒரு வசதியும் செய்து தராமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. மாங்காட்டில் உள்ள சிவந்தி நகர், கணபதி நகர், ஆதி நகர், காளிகாம்பாள் நகர் என 10க்கும் மேற்பட்ட நகர்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். 18 வார்டுகளை கொண்ட மாங்காடு பேரூராட்சியில் இரு மாவட்டங்களின் எல்லையோர வார்டாக உள்ள 18வது வார்டை சார்ந்த ரகுநாதபுரம் மக்கள் பேரூராட்சிக்குள் தங்களை சேர்க்கவில்லை என கூறி அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் மறுப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி குண்டும் குழியுமான சாலையை பயன்படுத்தி சென்னைக்கும் பூவிருந்தவள்ளிக்கும் அன்றாடம் ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். இவர்கள் வீட்டு வரி, குடிநீர் வரி என இங்கு வசிக்கும் மக்கள் தொடர்ந்து செலுத்தி வந்த போதிலும் மனம் இறங்கி அடிப்படை வசதிகளை மட்டும் அதிகாரிகள் ஏனோ செய்து தர மறுக்கின்றனர். அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்து சேரும் சகதியமான சாலையில் பொதுமக்கள் நாற்றுக்களை நட்டு நூதன முறையில் தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஒரு புறம் இருக்க, பூந்தமல்லியிலிருந்து குன்றத்தூர் செல்லவோ அல்லது மாங்காடு பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்லவோ இப்படி சேரும் சகதியான சாலையில் கழிவுநீர் கால்வாய் ஓரம்தான் அன்றாடம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் படாத பாடுபட்டு இந்த சாலையை கடக்கும் பொழுது கல்நெஞ்சியும் கரைய வைக்கும் விதத்தில் உள்ளது. மாணவர்களோ இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த சேற்றில் சிக்கி அடிக்கடி விபத்துகளில் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள சுடுகாட்டை ஆக்கிரமித்து மாங்காடு பேரூராட்சி குப்பைகளை கொட்டி இங்குள்ள நிலத்தடி நீருக்கும் வேட்டு வைக்கும் ஒரு வேலையில் ஈடுபட்டு வருகிறது. இங்கு அமைந்துள்ள சுடுகாட்டில் ரகுநாதபுரம் மக்கள், அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கானோர் இறந்தால் புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் இடுகாடு மற்றும் சுடுகாடு உள்ளது. இங்கு தற்போது உள்ள பள்ளங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளையும் குப்பைகளையும் ஒட்டுமொத்தமாக கொட்டி ஊருக்கு நோய் பரப்பும் விதமாகவும் நிலத்தடி நீருக்கு வேட்டு வைக்கும் விதமாகவும் மாங்காடு பேரூராட்சி செயல்பட்டு வருகிறது.